எல்லாருக்கும் வணக்கம். ஐயோ, அதாவது பரம்பரையா திமுகவுக்காக முட்டு கொடுக்கக்கூடிய, திமுகவோட கொத்தடிப்பில் இருக்கக்கூடிய அந்த அல்ல கையில கூட சமாளிச்சிடலாம் போல. அதை கூட ஒரு லிஸ்ட் எடுத்துடலாம். ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில, அதாவது ஊடகத்துக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு நடுநிலைமைவாதிகள், விமர்சனங்கள் அப்படிங்கிற பேர்ல உட்காந்துக்கிட்டு முழுக்க மறைமுகமா திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய இந்த ஆள்களாம் பார்க்கும்போது என்னன்னு உனக்கு இதுக்கு பேசாம நேரடியா போய்கிட்டு திமுக கொத்தடிப்பை தான் சொல்லிட்டு வாங்கி போர்டை வாங்கி மாட்டிட்டு கதற வேண்டியதானே? யார் கேட்க போறா? சரி, திமுக தெரியுமே ஏக்கு இந்த வந்து ஊருக்கு ஒரு நாடகம் போட வேண்டியது. இப்போ இந்த போஸ்ங்கிட்டு மாதிரி அந்த இரிட்டேட்டிங் பீப்புளெலாம் அது தெரிஞ்சு போச்சு, அது அப்படிதான்ட்டு. ஸோ அதை அடுத்தாப்புல பேசுவோம். முதல்ல இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, அதாவது இவங்க டெய்லி அதாவது விடிஞ்சையிலேருந்து ட்வீட் போடுவாப்புல. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300 ட்வீட் போடுவாப்புல. அதில் வந்து 200க்கு மேலே முக்கால்வாசி ட்வீட்டு தளபதி விஜய்க்கு எதிராக தான் இருக்கும். அவருடைய அரசியலே அவருடைய கிண்டல் பண்ணி தான் இருக்கும். யார் கேட்டிங்கன்னா அது புளிச்சட்டை. ஸோ அவரை பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பரந்தூர் விமான நிலையத்தில் அங்குள்ள மக்களுக்கு எதிரான அந்த திட்டத்துக்கு எதிராக தளபதி விஜய் தான் குரல் கொடுத்தாரு. இங்கு உள்ள ஆளுங்கட்சியும் மேலே உள்ள ஆளுங்கட்சியும் சமரசம் ஆயிட்டாங்க அந்த விஷயத்தில். அதாவது மதுரை டங்ஸ்டன் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா மக்களுக்காக குரல் கொடுத்து அங்கே போயிட்டு மேலே உள்ள சீக்ரெட் ஓனரும் கீழே உள்ள அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எந்த காலத்துலையும் வரவிட மாட்டோம், அதை நாங்கள் மறுபடியும் எதிர்த்துறோம் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தாங்க. அதே மாதிரி அங்கே எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பாதிப்படையவர் அதை வந்து வரவிடாமல் தடுத்துட்டாங்க. ஆனால் பரந்தூர் மக்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாட்டு மக்கள் அவங்க வந்து தீண்டு தகாத மாதிரி அங்கே மட்டும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க அந்த விஷயத்தில். ஏன்னா லாபம் அவங்களுக்கு தானே. ஆனால் அதுவும் நம்ம மக்கள் தான் சொல்லி குரல் கொடுத்தது தளபதி விஜய் மட்டும் தான். ஸோ அவர் அங்கே போய் நேரடியாக குரல் கொடுத்தாரு, எப்போ உங்க கூட இருப்பார். ஸோ இப்போ ஒன்றிய அரசு அங்கே பரந்தூரில் பார்த்தீங்கன்னா அந்த விமான நிலையம் அமைப்பிற்கான பணியை தொடங்குறதுனா முதற்கட்ட ஒப்புதல் அளிச்சிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு அதை எடுத்து போட்டுட்டு தான் இந்த ட்விட்டர் நாயகன் யார் புளிச்சட்டை அப்படி தளபதி விஜய்க்கு எதிராக நக்கலை பதிவு போட்டுருக்காரு. உங்கள் வாழ்க்கை வேலை வந்து விட்டது மன்னரே அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் நக்கல் பண்ணி. ஏன்னா அவர் ட்விட்டர் தானே அறிக்கை போட்டுட்டு இருக்காருல எல்லாத்தையும் எதிர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எதிராக அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயத்திலும் உடனுக்குடைய தளபதி விஜய் தான் பார்த்தீங்கன்னா கண்டன அறிக்கை வெளியிட்டே இருக்காரு. ஸோ அதனால இப்போ நக்கல் பண்ணி ஏன்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜய்க்கு அரசியலை பற்றி எந்த ஒரு மண்ணு எதுவுமே தெரியாது. அவர் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு முழுக்க ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை பெருசாக எடுத்து போட்டு அதை ஒரு கையெழுத்து மட்டும் தான் கொடுவார். அதை ஒழுங்காக படிச்சு பார்க்க கூட தெரியாது, அவங்க கட்சிக்காரங்களும் படிச்சு பார்க்க தெரியாது. இவர் வந்து ட்விட்டரில் ஒரு அறிக்கை மட்டும் போட்டு உட்காந்துருவார். ஸோ அதோட அரசியல் சொல்லிட்டு ஸோ இவரே இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நக்கலை இலக்காரமா ரொம்ப டெய்லி நீங்கள் பார்த்தா தெரியும், ட்விட்டரில் இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த ஆள் எப்படி கதறிருக்காரு. நான் இதே புளிச்சட்டை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அவர் கேட்டார் நேற்று நீட்டுக்கு எதிராக தளபதி விஜய் ஒரு ட்வீட் போட்டார்ல, திருக்கி விட்டார்ல, அதை பற்றி நீ வாய் பேசுனியா? நான் கேட்குறேன். இல்லை நீ சரியான ஆம்பளையா இருந்தா நான் ஒரு நடுநிலைவாதி அப்படின்னா நீட்டோட அந்த ஒழிக்கிறதுக்கு உண்டான ரகசியம் எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல திமுக. வந்து 4 வருஷம் ஆச்சு, ஒன்றும் கிளிக்கல. இப்போ அனைத்து சட்டமன்றி கூட்டு முடிய போது அவங்க ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்மாது கட்டுறாங்களாம். அதாவது எல்லாருமே இதை நீட்டு விலக்கு பெறணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதுக்கு நிற்க இப்போ பம்மாது காட்டி என்னன்னு கேட்க. அப்போ அதை எதிர்த்து ஒரே ஒரு ட்விட்டர் போட வேண்டியதானே? முடிச்சுட்டு கேட்குறேன், திமுக அரசு எதிர்த்து கேட்க வேண்டியதானே? அதை கேட்க துப்பு கிடையாது. அதாவது இங்கே ஆளுங்கட்சி மாறி ஆண்ட கட்சி இவ்வளோக்குள்ள இருக்கு. ஸோ அவங்களாம் பற்றி ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் தளபதி விஜய் இப்போ தான் அரசுக்குள்ளே வந்திருக்காரு. அவருன்னு ஒரு தேர்தலோடு சந்திக்கல. அதுக்குள்ளேயே இருக்கிற ஆளுங்கட்சி மேலே இங்கேயும் 2 பேரும் போட்டி அடிக்காரு. ஆனால் அதெல்லாம் பார்த்து ஒன்று கூட இவர் பாட்டு மனசு தெரியல, பேசாமல் பொத்திட்டு இருக்க வேண்டியதானே? இதுக்கு தேவையில்லாமல் தளபதி விஜய் நோட்டன்னு கேட்குறேன். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கா? இவர் நடுநிலை அதிகம் கேட்குறேன். இதில் இவன் ஒரு புதுசாக இன்னொரு கோழி அன்னைக்கு ஒரு கேட்டிருந்தார் இந்த புளிச்சிட்ட. அதாவது திமுக மட்டும் பயங்கர விமர்சனம் பண்ணுறாரு, அதிமுக விமர்சனம் பண்ணவே இல்லை. அதிமுக மட்டும் ரொம்ப யோக்கியமான கட்சி. யார் யோக்கியமான கட்சி சொன்னா? இல்லை செத்த பாம்பு யாரும் எத்தனை போட்டு அடிக்கிறது. அது ஆல்ரெடி அந்த கட்சி சின்ன பண்ணமாய் கிடக்கு, அங்கே என்னென்னு தெரியாமல் ஊரில் கிடக்கு. ஆண்டுட்டு கட்சி எதுக்கு தானே வீரம் வேணும்? எதிர்கட்சியா இருக்கல, அது என்னையா இருக்கு? அதை அடிக்கிறதுல என்ன பெரிய இருக்கு? அதுதான் என்னத்தை சொல்ல. இப்போ ஒரு ஆளுங்கட்சி தான் எந்த கட்சியாக இருந்தாலும் ஆண்டுட்டு கட்சி இதுக்கு தான் தில்லு துணி வேணும், அதையே பண்றாரு. அங்கே எதிர்கட்சியா இருக்கவங்களுக்கு அதுக்கு என்ன பேச வேண்டியிருக்கு? அதான் முடிஞ்சு போச்சு. மக்கள் தான் தீர்ப்பு கொடுத்துட்டாங்களே, ஓரம் கட்டி வச்சுட்டாங்களே. அங்கேயே அவங்க கட்சியில் இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ண முடியல. ஸோ இதில் அவங்களே நாங்கள் நோட்ட சொல்ல வேண்டியிருக்கேன் கேட்குறேன். இது ஒரு புதுசாத்தனமான கேள்வி. என்ன இந்த புளிச்சுட்டு என்ன நினைக்கிறேன்னா தான் பெரிய ஒரு அறிவு ஜீவி மாதிரி இந்த மாதிரி நிறையவே இருக்கானுங்க. இவங்களாம் பார்க்கும்போது அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் நக்கல் பண்ணுவாங்க. சரி, ஒரு படத்தை நக்கல் அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம பட பிரச்சனை பற்றி பேச வரல. ஆனால் ஸோ இவர் எப்படின்னா ஊரில் இருக்கிற எல்லா படத்தையும் கழுவி ஊற்றுவார். அதாவது என்ன விஜய், அஜித், ரஜினி, கமல் யார் படம் எடுத்தாலும் எந்த எவ்வளோ படம் எடுத்தாலும் அந்த படத்தில் அது சரியில்லை, இது நோட்டல் அப்படிம்பார். சரி, இவருக்கு ஒரு படம் எடுக்க தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் படம் எடுத்து விட்டார் ஆன்டி இந்தியன். அது கேவலமான படம். ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல ஒருத்தங்க அடுத்த விமர்சனம் எப்படி நாம் எப்படின்னு பார்க்கணும். ஸோ அதாவது சரி வாய் தானே எப்படி ஒன்று விமர்சனம் பண்ணலாம், ஒரு படத்தை குறை சொல்கிறதுக்கு நல்ல பாட்டுருக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது, தனிப்பட்ட விமர்சனம் விட்டுடலாம். ஸோ ஆனால் மற்ற படங்களை விமர்சனம் பண்ணுற இவர் ரெட் ஜெயின் மியூசியில் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி ஒரு படம் தயாரிச்சாங்க இப்போ ரீசனாக வச்சு, அந்த படத்தை பூழ்ந்து பாராட்டினார். அது எப்படி? ஸோ பயந்து தானே? அப்படின்னா இல்லை ஒன்று பயந்து பாராட்டிக்கணும், இல்லைன்னு வச்சிங்களேன் செம்படிக்கணும், ரெண்டில் ஒன்று தான்.
ஏன்னு கேட்டீங்கன்னா உதயநிதி அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கறாங்க, நீங்க ஏன் இந்த லிங்க் பண்ண கேட்கணும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்ல என்ன அதிகமா பாப்பீங்கன்னா நான் ப்ளூ செட்டியம்மாவோட ரிவ்யூ பார்ப்பேன், எனக்கு அதான் பிடிக்கும், அவர் ஆக்சுவலா ரொம்ப கேவலப்படுத்தி பேசினாலும் அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்போயே தெரிஞ்சு போச்சு ஸோ இவர் எங்களோட லிங்க் அடிக்காரு அப்படின்ட்டு. இல்லை எதுக்கு இந்த பொழப்பில் இருக்கு. அப்போ டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திமுக கூட கொத்தடிமை தான் சொல்லி ஒரு போர்டை போட்டுட்டு பேச வேண்டியதாக உட்காந்துருந்து யார் வேட சொல்ல போறா, எதுக்கு மறைமுகம் நாங்கள் நடுநிலைமையாக ஆளட்டு அப்படின்னு பேரில் உட்காந்துட்டு தளபதி விஜய் உள்ளே கேவலப்படுத்துன்னு கேட்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. நான் மக்கள்லாம் தெளிவு இல்லாமல் இருக்காங்க, இவரை போய் தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா. ஸோ இதுக்கு அடுத்தாப்புல யாருக்கு இரிட்டேட் நியூஸ் வெங்கிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு தெரியும்ல, அதாவது ஜோசப் விஜய் அவர்களே சொல்லிட்டு பேச நமக்கு பயிற்சி கொடுத்துருந்தோம். இப்போ இன்னொரு மீடியாவில் கொண்டு கதைட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் நான் அப்படி பேசலான்னு கேட்டிங்கன்னா, அதாவது நாங்கள்லாம் அவரை எப்போ முதல்வராகாது எதிர்பார்த்து தெரியுமா, அன்னைக்கு முதல்வராகும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்வராகும் போது நான்லாம் கண்ணீர் விட்டாங்க. ஸோ அவரை போய்ட்டு ஒரு நக்கலாக ஒரு மாதிரி மாடலேஷன்ல அவர் அப்படி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லும் போது அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படிலாம் பேசக்கூடாது, ஒரு நாகரிகமாக பேசுவாங்க விஜய் அப்படின்னு. என்னையா நாகரிகெல்லாம் பேசுறாரு அதுல. இல்ல இதுக்கு முன்னாடி மத்தவங்கலாம் எவ்வளவுக்குள்ள கேவலமா விமர்சிச்சிருக்காங்க. சோ அதை சொன்னா கூட பரவாயில்ல. தளபதி விஜய் அவர்கள் என்னைக்குமே ஒருத்தங்களை அநாகரிகெல்லாம் விஷயம் மாட்டாரு, அதாவது கண்டன பதிவு தெரிவிப்பாரு. அது நான் வந்துட்டு எல்லா அரசியலுக்கும் வந்தாச்சு அதை எதிர்ப்பாரு, கண்டனத்தை அறிக்கையை வெளியிடுவாரு. ஆனா அதுல ஒன்றும் அப்படி அநாகரிகம்னு சொல்லலையே. அவர் பேர் தானே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிதான் சொன்னாரு, பேர் தானே சொன்னாரு, அது என்ன அநாகரிகமா சொல்லிட்டாரு. இல்ல உங்களுக்கு தேவைன்னா முட்டுங்க மனசுங்க செம்படிங்க யாரும் வேண்டாம் சொல்லல. ஆனா அதுல அநாகரிகமா சொல்லிட்டாரு அப்படி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா. ஆக்சுவலா அதுக்கு காரணம் கூட நீங்க தான் மிஸ்டர் லூஸ் வெங்கட் அவர்களே. நீங்க தான் உட்காந்துக்கிட்டு எங்க தைரியத்தை பேரை சொல்லி சொல்லுங்க, அப்ப பேர அவர் பேரை சொல்லிட்டாரு இல்லைன்னு இருக்கு. ஸோ அப்படி தவற ஒன்று சொல்லியா, அதில் எதுவுமே உரிமையிலையோ இல்லை அநாகரிகமே எதுவும் விமர்சிக்கலையே. அவர் முழு பேரை சொன்னார், இல்லைன்னு அநாகரிகத்தை கண்டிங்க. நீங்க கூட தான் வேண்டுமெஞ்சே ஜோசப் விஜய் சொன்னீங்க. அதாவது அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாத்துக்காரரு, அவர் பேரை முழுசா சொல்ல மாட்டேங்காரு, மறைக்காரு அப்படின்ட்டு. அவர் எங்கேயுமே மறைக்கலையே. என்னன்னு கேட்குறேன். இல்லை ஏதாவது ஒரு வளருது, அதாவது என்ன ஏதெல்லாம் பார்க்க கிடையாது. முரட்டு முட்டை அப்படியே ஹைவேஸ்ல போய் முட்டுற மாதிரி முட்டை வேண்டியது, முட்டு கொடுத்துட்டு முரட்டு முட்டா அப்படின்னு கொடுத்துருக்கு. நீங்க கொடுத்துட்டுருங்க, யார் வேண்டாங்கிறா. அக்கா ஊர்ல உள்ள அவ்வளோ முட்டை கொடுக்கணுமா இல்லை கேட்குறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்னே மட்டும் பிரமிப்பா இருக்கு. அதாவது இங்குள்ள திமுக இருக்குல்ல, அவங்க எவ்வளவுக்குள்ள கொத்தடிமையில உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த ஸ்லீப்பர் செல் மாதிரி. நீங்க நல்லா பார்த்துருக்கீங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தே தளபதி விஜய்க்கு எதிராக எத்தனை பேர் களத்தில் இறக்குறாங்கன்னா, அப்ப எவ்வளவு பேருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா போட்டு வளர்த்து வச்சிருக்காங்க. நிறைய பேர் இல்லை, இன்னும் விட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 3/4 பேர் இல்லை முழுசா கூட மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1-2 நம்மள மாதிரி 1-2 தவிர மற்ற எல்லாத்தையும் அவங்களோட அடிமையில மாத்திடுவாங்க இன்னும் விட்டீங்கன்னா. அதான் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு சில பேர்லாம் பயங்கரமா வந்து பேசுறது நம்ம பார்த்துருந்தோம். இல்லைங்க அவங்க குடும்பம் தாங்க சரியா வரும், அவங்க பேரன் பிள்ளை அடுத்தாப்புல இன்பநிதி வந்தால் நாங்கள் அவரையும் முதலமைச்சராக பாக்கி நாங்கள் சந்தோஷப்படும் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. ஸோ அப்போ அப்படிதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கால குடும்பம் சாமி இந்த மாதிரி முரட்டு முட்டலாம், அதாவது கொஞ்சம் கூட ஒரு சுய அறிவே சுய சிந்தனை இல்லை. கேட்டால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வழியில பயணிக்கிறோம், இவர் வழியில பயன்படுத்திக்கிறோம், நாங்கள் வீர் கொண்டு வந்துறாங்க. அது எப்படி ஒருத்தங்க ஒரு குடும்பத்துக்கு முரட்டு முட்டா கொடுக்க முடியும்? இப்போ நாம தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலம் அரசியல் அவங்க பரம்பரை இல்லை, புதுசா ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி ஃபீல்ட்ல இருக்காரு. அங்க இருந்துட்டு அந்த சினிமா தொழில் வேண்டாம், அந்த அரசியல் வரணும்னு ஆசைப்படுறாரு. அதனால நம்ம ஒரு புதுசா ஒரு மாற்றம் வேணும், அவர் வந்து இந்த மக்களுக்கு என்ன பண்றாரு பார்க்கலாம், அவர் சப்போர்ட் பண்றோம். இப்போ அவரு கூட அடுத்தாப்புல அவருடைய அப்படியே யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. ஆனா இங்க இருக்கிறவங்க முழுக்க அதாவது அவங்க தான் கரெக்டா, அவங்களுக்கு தான் முழுட்டுமா அப்படி கண்ணீர் வடிச்சிட்டாராம் இந்த லூஸ் வெங்கிட்டு. அதான் கேட்டீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி முதல்வர்கள் பதவி ஏற்கும் போது இதெல்லாம் ஓவரா தெரியல. ஸோ இப்படிலாம் கொடுக்க முடியாது, அதாவது ஒரு அளவு கொடுக்கலாம், இதெல்லாம் வேற லெவல். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு தற்கொலை பயங்கர ஒரு அறிவாளியா ஒரு ட்விட்டர் போட்டிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, அதாவது டிவிகேல இருந்து விஜய் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் பதிவுல இருந்து தளபதி விஜய் அவர்களும் ஏகே அஜித்குமார் அவர்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் ஒரு 2 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வெளியிட்டு கமெண்ட், ஏதாவது குட் பை டாக்லி திரைப்படம் இன்னைக்கு வெளியாச்சுல அந்த சம்பந்தமா நினைக்கிறேன் அந்த போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த தற்குறி எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி சார்பாக உள்ள தற்குறி தான் நினைக்கிறேன், ஆனால் வேற யாரும் தெரியல. ஏன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக நிறைய இது பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அஜித்த வாழ்க்கையை அழிக்க நினைச்சவங்க இன்னைக்கு அவர்கிட்ட ஓட்டு பிச்சை கேட்டு நிற்கிறாங்க, இதுதான் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டிருக்கு. என்ன கேட்குற, சரியான ஒரு தற்குறி தான். இல்லை கேட்குற, ஒரு சினிமாங்கிறது வேற, ஒரு அரசியல்ங்கிறது வேற, நிஜ வாழ்க்கைங்கிறது வேற. இந்த இதுக்கு எதுக்குமே வித்தியாசம் தெரியாம அவர் வாழ்க்கை அழிக்க நினைச்சாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தேவை இருக்கு. லூசு பயிரலாம். ஒருத்தர் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே அவர் எல்லாருடைய, அதாவது மக்களாகிய எல்லாருடைய ஆதரவும் அவருக்கு தேவை, அப்பதான் ஜெயிக்க முடியும். புரியுதா? இங்க யாரும் யாரோட வாழ்க்கையும் அழிக்கணும் நினைக்கல, யாரோட வாழ்க்கையும் அழிக்கவும் முடியாது, கடவுளால தான் முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேவா? இந்த தெளிவு இருந்தா முதல்ல இதுதான் கதற மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு நிறைய டாக் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான், அதாவது தளபதி விஜய் அவர்களும் அஜித்குமார் அவர்கள் இருக்கிற மாதிரி ஏதாவது சேர்ந்து ஏதாவது ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பை வெளிப்படுத்துறாங்க, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி காட்டிட்டாங்கன்னா அதை பொறுத்துக்க முடியல. உடனே உட்காந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டு பிச்சைக்காண்டி எப்படிலாம் பண்ணிருக்கணும். யோ சினிமான்னு இருக்கும் போது போட்டி இருக்கும், கண்டிப்பாக போட்டி இல்லைன்னா யாருமே எந்த ஒரு, அதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கட்டும் எந்த ஒரு ஃபீல்டாக இருக்கட்டும்
போட்டிங்கிறது இருக்க தான் செய்யும். போட்டி கடுமையாக தானே வெற்றி பெற முடியும், அது ஆர்வமே வரும். போட்டி போட்டு அதில் அதை வந்து அனாரியமான முறையில் ரொம்ப இதாக போகக்கூடாது. மற்ற ஆரோக்கியமான போட்டி என்றைக்குமே வரையக்கூடியதான். ஸோ அது ஒன்றும் தவறு கிடையாது. சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்க 2 பேரும் நீ ஃபர்ஸ்ட்டாக நான் ஃபர்ஸ்ட்டாங்கிறத போட்டி வரும். அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ அவர் அதை விட்டுட்டு தளபதி விஜய் அடுத்த கட்டமாக அரசியலுக்கு வந்துட்டாரு, புரியுதா? உடனே இவங்களுடைய ஏதாவது போட்டக்கூடாது, உடனே வந்துடுறாங்க தூக்கிக்கிட்டு. இவங்களாம் எங்க இருந்தா வருவாங்க தெரியல. இல்ல எந்த ஒரு பேசிக்கா ஒரு அறிவு கூட இல்லாம உடனே ஓட்டு பிச்சை. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் இங்குள்ள ஆளுங்கட்சி தான் ஓட்டு பிச்சைக்காண்டி அஜித்குமார் ஒரு ரசிகரை தூக்கி பிடிச்சிட்டு அங்க போயிட்டு அஜித்குமாரோடைய படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கேக்கெல்லாம் வச்சு கொண்டாடி இது ஆளுங்கட்சியோட அமைச்சரே அதை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஸோ அவங்க தான் ஓட்டு பிச்சைக்காண்டி அஜித்குமார் அவரோட பிடிச்ச அஜித்குமார் ரசிகரோட ஓட்டை வாங்கணுக்காண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இத்தனை வருடம் 75 வருடமா ஆலமர கட்சி இத்தனாவது தடவை மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டுருக்காங்க. அவங்களோட நிலைமை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அது காரணம் யாரு? தளபதி விஜய் அவர்கள். அவருடைய அரசியல் கட்சி, அவர்கிட்ட பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள், கோடிக்கணக்கான ரசிகர்கள். ஸோ அதனால அந்த அடியை தாங்க முடியாம நேரம் அஜித்குமாரோட காலம் இருக்காங்க. ஸோ அவங்க தான் ஓட்டு பிச்சைக்காரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் ஓட்டு பிச்சைக்காரெல்லாம் பண்ணல. அவர் இதுக்கு முன்னாடி இருந்தே ஏன் ஆரம்பத்தில் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து 2 பேர் நண்பர்கள் தானே. இடையெல்லாம் வந்து போட்டிலாம் அது வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரினா ஒருத்தன் ஒன்று சொல்லுவான், ஒருத்தன் சொல்லுவான். 2 பேர் படங்களும் மாறி மாறி சண்டை போட்டு அதுதான் ஒரு ஆரோக்கியமான போட்டி தானே. போட்டி இல்லாத எந்த இருக்கு, எல்லா ஃபீல்டும் போட்டி இருக்கு. அதையும் தூக்கிட்டு நிஜ வாழ்க்கையில் அரசியல் கொண்டு வரலாம் முட்டாத்தனம். அந்த தெளிவு அவருக்கு இருக்கு, அவங்களுக்கு இருக்கு. 2 பேருமே நல்ல புத்தோட இருக்காங்க. ஆனா இந்த கூடிய தற்குறிகள் இந்த 2 பேர் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு மும்முரமா இருக்காங்கன்னா இன்னைக்கு ஏன் இந்த கேவலமான இந்த புத்தின்னு கேட்கிறேன். இன்றைக்கு கூட அஜித்குமாரோட ரசிகர்கள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த ட்வீட்ல ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு, வீடியோ வெளியே வந்துட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்குன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த படத்தை. ஸோ அப்போ கூட அவர் சொல்றாரு, நாங்க விஜயோட கட்சி ஆதரிப்போம், அவரை சிஎம் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமா அவங்க பேசுறதா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த இளைஞர்களிடையே அந்த புரிதல் வந்திருக்கு. சினிமாங்கிறது வேற, அரசியலுங்கிறது வேற, நிஜ வாழ்க்கைங்கிறது வேறங்கிறது. ஆனா பெரிய அறிவாளி புத்தலிங்கிற தற்கொலைகளுக்கு அது புரிதலும் கிடையாது, தெளிவும் கிடையாது. உட்காந்து கதற வேண்டியது. அவர் காலில் போய் வந்து இவருக்கு என்ன நினைக்கிறேன். ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சி தான் கொஞ்சம் கூட இதே இல்லாம இதுவரைக்கும் எந்த ஒரு அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகருடைய அந்த படத்துக்கு போயிட்டு அங்க வந்து கேக் வெட்டி ரசிகரோட கொண்டாடி இதுக்கு முன்னாடி எங்கேயா நடந்திருக்கா? எதுவும் நடக்கல. அப்ப இங்க நடக்குன்னா அதுக்கு நடக்க வச்சது யாரு? அடிச்சது யாரு? தளபதி விஜய் அவர்கள். ஸோ அந்த புரிதல் இருக்கணும். சொல்ல வேண்டிய வார்த்தையில அங்க பத்தி சொல்லணும். சரி, இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும், இதெல்லாம் திருப்பி போறப்போ ஒரு மிதி கொடுக்கணும்னு வந்துச்சு. அதுக்காக இந்த பதிவு போட்டேன். ஸோ இந்த பதிவில் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது? நான் பேசுறது ஏதாவது மாற்று கருத்துக்கள் அது எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.